ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஷூ பாக்ஸ் வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் சிந்தியா கிராஃப்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப நாளாக கிராஃப்ட் பொருள்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு இருந்துச்சா, ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கச்சா முச்சான்னு குப்பை மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இப்போ ஆர்கனைஸ் பண்ணி நான் இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு விஷயம்னா, இது யாருக்காவது நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷூ பாக்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் பேக்காக எப்படி கொடுக்கறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரியே இதை மாதிரியே இந்த ஷூ பாக்ஸ் ஃபுல்லாக நான் அழகாக ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே குட்டி பாக்ஸஸ் இருந்தால் அதை ஒட்டி எடுத்துக்கலாம், இல்லை டிவைடர் மாதிரி கார்ட்போர்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே அழகாக ஒட்டி எடுத்தாச்சு. அடுத்து இந்த மெத்தட் நீங்கள் ஸ்கிப் பண்ணணுன்னா யூ கேன் ஸ்கிப். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இந்த பென் ஸ்டாண்டுக்கு வேணும்னா நம்ம இதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒரு ஒயிட் சிமெண்ட் போட்டுட்டு ஃபெவிகால் இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஒரு 3லேருந்து 4 மடங்கு அதிகமாகவே ஊற்றுங்க. ஏன்னா காய்ஞ்சிட்டே இருக்கும். இது நம்ம ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணி இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்குள்ளவே இது காய்ஞ்சிட்டே இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? எப்போவுமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் காயறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆனாலும் செட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அந்த க்யூரிங் டைம்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பேஸ்ட்டை நான் அப்படியே இந்த பாக்ஸில் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த கார்ட்போர்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒயிட் பெயிண்ட் கொடுக்குறேன். ஸோ ஒயிட் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். சரியா? ஸோ உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் உள்ளே பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஆல் சைட்ஸ் நான் ப்ளூ கலர், அதாவது 3 சைட்ஸ் ப்ளூ, ஒரு சைட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஒயிட் கலரில் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ இதில் கஸ்டமைஸ்டு கிஃப்டாக நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு வரைஞ்சி இதை கிஃப்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கிஃப்ட்டு நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்னா எனக்கு நானே கொடுத்துக்க போகிறேன். அதான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே. ஸோ அதனால் இது எனக்கு நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஒரு பென் ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி உங்கள் அக்கா, அண்ணன், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ஒரு சின்ன லைட் லேம்ப், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு செடி, அதுக்கப்புறமா இதில் ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கு. அந்த பொண்ணு யாருன்னா நான் தான். ஸோ நான் உட்காந்துட்ருக்கேன். உட்காந்துட்டு அதுவும் எப்படி எனக்கு பிடிச்ச ஒரு பிங்க் கலரில் ஒரு ஷர்ட் போட்டுட்டு கொண்டை போட்டுட்டு நான் உட்காந்துட்ருக்க மாதிரி நான் வரைகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு இல்லை பையன் யாராக இருந்தாலுமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அது அழகாக மாற்றி வரைஞ்சி கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம். கூடவே கலைஞ்சு கிடக்கிற கிராஃப்ட் பொருட்கள், ஆர்ட் ப்ரஷஸ், பென் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பென் ஸ்டாண்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் அப்படியே கனவு காணுறேன். என்ன கனவு காண்ற தெரியுமா? நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக்ஸ் எப்படி வரும், நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் எப்படி வரும், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வச்சு சீக்கிரம் கோல்டு ப்ளே பட்டனை உங்களுக்கு எப்போ காட்டுறது, இது எல்லாத்தையுமே நான் ஒரு பக்கமாக இந்த மாதிரி உட்காந்து இப்போ யோசிச்சுட்ருக்கேன். ஓகே? ஸோ இதே மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது புக் படிக்கிறவங்களாக இருந்தால் அவங்க புக் படிக்கிற மாதிரியும், இல்லை உங்கள் அக்கா யாராவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அவங்க வேலை செய்கிற மாதிரியும், உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா, சமயக்கட்டில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியோ, இல்லை அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும் போது அவங்க அந்த லேப்டாப் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நீங்கள் அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கோல்டு ப்ளே பட்டன் நம்ம சீக்கிரம் வாங்குறதுக்கு பார்த்துட்ருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆல்ரெடி சில்வர் ப்ளே பட்டன் நான் வாங்கியே 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கோல்டு ப்ளே பட்டன் வாங்கின அடுத்த சந்தோஷமான ஒரு வீடியோவில் 2 ப்ளே பட்டன்ஸையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே? ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஷார்ட் சிம்பிள் வரைஞ்சிடுறேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரேமாக போட்டுடுறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்ட்ஃபுல் ஆர்ட் ஸ்டுடியோவில் நான் அழகாக என்னென்ன இருக்கணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே இதில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஹோம் டெக்கருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டூல், அந்த ஸ்டூல் மேலே ஒரு லைட் லேம்ப், அந்த லைட் லேம்ப் தான் ஷேட் லேம்ப் இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறமா ஒரு சின்ன சக்யூலன்ஸ், அந்த செடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி, அந்த சக்குலண்ட் செடிங்க வைக்கிற மாதிரி இந்த டேபிளில் வச்சுடுறேன். ஸோ தட் இது ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த பக்கம்
இது முக்கியமாக அபீஸ் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் இல்லையா? ஸோ அதை முக்கியமாக நான் வந்து வச்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த பென் ஸ்டாண்டு டெய்லியும் நான் பார்க்க போகிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இதில் இந்த வாக்கியத்தை எழுதிட்டு ஒரு பெயிண்ட் பேலட், ஓகே? ஸோ பெயிண்ட் வச்சதுக்கு யூஸ் பண்ணுற பேலட் அண்ட் ப்ரஷ், இது ரெண்டுத்தையுமே நான் இதில் வரைஞ்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா என்ன? எப்படி இருக்குது இந்த பென் ஸ்டாண்ட்? நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இப்போது இதில் நான் கச்சா முச்சான்னு வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இருக்க 4-5 பென் ஸ்டாண்டில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து இது ஒன்றுத்தில் நான் அழகாக வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு குட்டி குட்டி பென் ஸ்டாண்ட்ஸ் அங்கே அப்படி வச்சுட்ருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே மாற்றி இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ண தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி க்ளூ கம் அது எல்லாத்தையும் வச்சுட்டு at last என்னோட அபீஸ் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் கஸ்டமைஸ்டு பென் ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஷூ பாக்ஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இது நல்லா இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் பாசிட்டிவ் கோட்ஸ் எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சூப்பரான ஐடியாவோட சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.